நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு 21 நாள் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 கிலோ பக்கத்தில் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடியெல்லாம் சேலஞ்ச் ஆரம்பித்தோம் அப்படின்னா வெயிட் வந்து கடகடன்னு குறைய ஆரம்பிக்கும். இந்த 30க்கு மேலே போகிறப்போ வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. 35க்கு மேலே போகிறப்போ வெயிட் லாஸ் பண்ணுற அந்த விதம் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு எனக்கு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றம் தெரிஞ்சது. முன்னாடியெல்லாம் சோறு சாப்பிடாம எல்லாம் என்னால் டயட்டு ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு. இப்போல்லாம் ஒரு 10 நாள் கண்டினியூவாக வந்து சோறு சாப்பிட்லனாலே ஒரு மாதிரி நடுக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாவது சோறு ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக இந்த டயட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட டயட்டும் நம்ம எடுத்துக்கிற உணவு முறையும் கண்டிப்பாக மாற்றம் இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு 30 வயசுக்கு முன்னாடி உங்கள் வெயிட்டை குறைச்சிட்டு 30 வயசுக்கு மேலே அந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லது. குறைஞ்சபட்சம் ஒரு 35 வயசுக்குள்ளேயாச்சும் வெயிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறமா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை உங்களுக்கு வந்து 40 வயசுக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. 40 வயசுக்கு மேலே லேடிஸுக்கு சொல்கிறேன், 40 வயசுக்கு மேலே பெண்களுக்கு வந்து அது ரொம்ப சிரமமாக போகும். வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருக்குது. இப்போ எனக்கு 37 ஆகிடுச்சு. என்னாலேயே இப்போ வந்து வெயிட் குறைக்கிறது அவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்குது எனக்கு. நான் ஃபாலோ பண்ண டயட் தான், ஆனால் போக போக ஏன் இவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏன் என்னால் வெயிட் குறைக்க முடியலை அப்படின்னலாம் ரொம்ப யோசித்து நான் டிப்ரெஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு ஓகே நம்ம பாடி வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ண முடியும். நான் என்னோடய பாடி சொல்கிறது கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ரொம்ப முக்கியமாக ஒரு மாதத்தில் வந்து ஒரு 3 கிலோ வெயிட் லாஸ் நான் பண்ணேன்னா ஓகே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது. ஏன்னா மெதுவாக வெயிட் லாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற வரைக்கும் நான் இப்போ வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு 100 கிலோவுக்கு மேலே இருந்தப்போ எனக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. இப்போ ஒரு 80 கிலோவுக்கு மேலே இருக்குது. ஓகே எனக்கு ஒரு 10 கிலோ குறைக்கணும், அது மெதுவாக குறைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் ஒரு வருஷம் டைம் எடுத்து நான் மெதுவாக பார்த்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவு வீட்டிலேயே சமைக்கிற உணவுகள் தான் டயட்டில் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். அந்த உணவோட அளவுகளை மட்டும் நான் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி காலையில் என்ன சாப்பிடணும், நைட்டு என்ன சாப்பிடணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சிருக்கேன். அது எனக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. முன்னாடியெல்லாம் டயட் ஆரம்பிக்கிறப்போ ஒரு சோர்வு இருக்கும். இப்போ அந்த சோர்வே இல்லாமல் அந்த டயட்டை வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியுது. ஸோ இதை பற்றி எல்லாமே ஃபுல் வீடியோவில் நான் அந்த ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேட்டு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி டெய்லி வெயிட் செக் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. டயட் ஆரம்பிக்கிறீங்களா ஒரு 10-15 நாள் அப்படியே விடுங்க. 10 நாள் 15 நாளுக்கு ஒரு முறை வெயிட் செக் பண்ணுங்கள். டயட்டை மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. 10 நாளில் குறையலை அப்படின்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பொறுமையாக டயட்டை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.